அதனால சில காரியங்கள் மாறுதல் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாறுதலுக்கு ஏற்ப நம்ம மாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, தேவன் நமக்கு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், எதனால நம் குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார், எதனாலே தேவன் நம்மை தேடி வந்தார், எதற்கு நம் வாசலிலே ரட்சிப்பு வந்தது, எதனாலே நம் வீட்டுக்கு ஒளி வந்தது, எதனாலே நம் வாழ்க்கை தேவனால் தொடப்பட்டது, அனாதி தீர்மானத்தினாலே நாம் விடுவிக்கப்பட்டு தேவன் தாமே நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். கோடீஸ்வரர்களுக்குடைய வருவதற்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா சாதாரண ஜனங்கள் நம்ம மேல இரக்கம் காட்டியிருக்கிறார். Hallelujah. So இந்த நாட்களிலே you must be grateful that God found you. தேவன் உங்களை கண்டு கொண்டதுனால அதான் 4 வாரமும் உங்ககிட்ட கொண்டுகிட்டு வரேன். முதல் நம்ம இதயத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது, அதெல்லாம் நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். இதயம் எப்படி பகிர்ந்து கொள்வதுன்னு நான் அந்த லவ்வ பத்தி சொல்ல வரல. ஆனா நமக்கு தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு இதயம் உண்டு, தேவன் வாழுகிற ஒரு இதயம் உண்டு, தேவன் நம்முடைய ஆலயத்திலே வாழுகிறார். வாழுகிறதுனாலே அந்த தெய்வத்தை 4 பேருக்கு நாம் பகிர்ந்து கொள்ளுகிற கிருபை வர வேண்டும். அதிகமா ஜெபிக்கிறது ஒரு காலத்துல நம்ம ஒண்டியா போராடினேன் ஆத்ம ஆதாயம் பண்ண. இன்னைக்கு we do as a corporate anointing. அப்படின்னா ஒரு குடும்பமாய் ஒரு சபையாய் எல்லாருமே நம் ஒருமனப்பட்டு அனைவரை தொட போகிறோம். இன்னைக்கு நம்ம டிக்டாக் இந்த போற வரதெல்லாம் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா அநேக பொய்யர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்வார்கள். கர்த்தர் இன்னைக்கு செய்யறவர் இல்ல, என்னைக்கு தன்னுடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டு என்னைக்கு உங்க வாசலிலே சத்தியம் அறிவிக்கப்பட்டதோ, என்று இயேசு வீட்டுல வந்தாரோ அந்த இயேசு என்றென்றும் ஒன்னோடு வாழ்கிறார். தயவு செய்து இந்த பொய்ய பித்தலாட்டம் லைஃப் தான் ஒரு பொய்ய பித்தளை பண்ற என்று தேவனுடைய பார்த்து சொல்ற பொய்க்காரன்களை நம்பாத. They are liars. என்று செய்வார் அவிசுவாசிக்கு சொன்னா பாருங்க. தேவன் அறியாத மக்களுக்கு அவனுக்கு இன்று ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்வார்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க அற்புதத்தை தேடி போறவங்க, எந்த சாமியாலும் அற்புதம் செய்யணும்னு நம்புறவங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு தான். இயேசு இன்னைக்கு ஒரு அற்புதம், நீ முத சபைக்கு வந்து உட்கார்ற பத்தியா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிற அந்த நாள் அற்புதமான நாள். என்னைக்கு நீங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நிமிஷத்திலிருந்து ஒரு காலமும் அவருடைய கைவிடாதது. I don't believe all this rubbish. That's why church you need to be understood. You need to understand. Don't let any play with your emotions. They are manipulators of your emotion. உங்களுடைய emotion கூட விளையாடாத. Don't play. ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு அற்புதம் தான் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார்னா என்ன அற்புதத்தை நீ எதிர்பார்க்கிற? எனக்கு புரியாத ஒரு புதிர் இந்த பையன்கிட்ட கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார்னா, ஐயா நானே இயேசுக்கு அற்புதமா இருக்கிறேன், நீ இயேசுக்கு அற்புதமா இருக்கிறார். இன்னைக்காவது உனக்கு பிடிக்காதான் சந்திர கண்ணாடியில நம்ம மூச்சை பார்த்தா நம்மளுக்கே பிடிக்காதுதான். ஆனாலும் அவருக்கு பிடித்த முகம் நீ சொந்தக்கார வீட்டு பங்கன்ல போய் நிற்கும் போது 500 பேர் நிற்போம் ஒரு கல்யாணத்துல. ஆனா அந்த 500 பேர் அங்கெல்லாம் சாப்பிட்டு கும்மால் அடிச்சாலும் தேவனுக்கு விசேஷமான ஒருவர் நீ அந்த இருளின் மக்கள் மத்தியில நீ வெளிச்சமாய் நிற்கின்றார். இன்னைக்கு அவங்க பார்க்கலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், ஆடலாம், கும்மாளம் போடலாம், கல்யாணம் எல்லாம் கச்சேரி எல்லாம் நடக்கலாம், எல்லா ஃபெலோஷிப் ஃபங்க்ஷன் நடக்கலாம். நீ எந்த ஃபங்க்ஷன்ல போய் நின்னாலும் அவங்க வெளிச்சத்துல லைட்டு போட்டு ஆடலாம், ஜிங்கிச்சக்கடை ஆடலாம். என்ன ஆடினாலும் என்ன லைட்டு போட்டு மணு ஆடினாலும் அந்த அவர்கள் இருள தான் இருக்கிறார்கள். ஆனா நீ அந்த இடத்துள்ளுக்கு அடி எடுத்து வச்சு உள்ளுக்கு போகும்போது நீ
பிரகாசிக்கிறார். So understand this. தேவன் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்க. ஒருத்தர் அப்படிதான் டிக்டாக் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த 6 மாசம் உனக்கு பெரிய பிரச்சனையில் இருந்தாய், ஒரு அற்புதத்தை நீ காணவில்லை, நாளை இந்த மாசத்திலிருந்து ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பெரிய அற்புதம் நடக்கும், நீ குதிரையை போல ஓடுவாய். இது இருக்க கழுத மாதிரியா ஒண்ணு கழுது, இது இருக்க கழுத மாதிரியா ஓடுனீங்க. புரியலையா? அப்ப 6 மாசம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இமயமலையில தியானம் பண்ண போயிட்டாரோ? இவனுங்க பண்ற கூத்து அப்படித்தானே இருக்குது. ஆண்டவரே என்னன்னு தெரியாத பயணங்கள்லாம் டிக்டாக்ல பேசுறது கண்டா எனக்கு அப்படியே எரி. இதை யார் எடிட் பண்ணி போட்டாலும் எனக்கு கவலையே இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துதான் துப்புறேன். ஆனா நான் உனக்கு அறிமுகப்படுத்தின இயேசு, நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தின இயேசு, யார் இயேசு தான் மெய்யான ஒளியை இன்னைக்கு உங்களிடத்துல அறிமுகப்படுத்தணுமோ, நீங்க இன்னைக்கு இயேசுவே என் உள்ளத்துக்கு வா என்று சொன்னீங்களோ, அவருக்கும் உங்களுக்கும் ஒரு திருமணம் நடந்து விட்டது. அவர் உன்னை கைவிடாத மனவாளன். இப்ப இருக்கிற பயன்களை போல இல்ல, பாதியில விட்டுட்டு போற பயனுங்க. கொஞ்சம் கூட முடியாது, இது முடியாது, அது முடியாது, இது முடியாது, அது முடியாது, அவ இப்படி செஞ்சாலும் முடியாது, இவன் இப்படி செஞ்சாலும் முடியாது, எல்லாத்துக்கும் போற. ஆனா என்னைக்கு என்னுடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து உன் கரம் பிடித்தாரோ, கரம் பிடித்தவர் உத்தம தேவன், உத்தம புருஷன், ஒரு கணம் கூட உன்னை விட்டு அவர் விலகுவதில்லை. உன்னை ஒரு கணம் கூட விட்டு விலகுவதில்லை. ஆனால் யாராவது பார்த்து இதுவரைக்கும் உனக்கு நன்மை நடக்கல, இனிமே நடக்கணும்னு சொன்னா அவன் குறி சொல்றான். ஜோஷக்கார் குறி சொல்றான், அசுத்தாவை பிடிச்சவங்க. ஐயோ இனிமே சர்ச் பி கேர்ஃபுல். ஆனா கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், இந்த 4-5 வாரமா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன், உங்கள் இதயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பேஸ்புக்ல போய் ஷேர் பண்ணாங்க உங்க ஹார்ட்ட, ஐம் எழுதணும்னு சொல்லி. ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு, என்னைக்குமே ஒரு விடாத ஃப்ரெண்டு, இயேசு சுவாமி என்ற ஃப்ரெண்டு. Nowadays I want to preach deep sermon. No. Just know who you are. நீ யார் என்று தெரிந்து கொள். நீ யார் என்றா, நீ பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைவேட் ஜெட்ல போறவனுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம் நீ முழங்கால நின்று கூப்பிட்டா பார்லவங்க இறங்கி வரும். பிரைவேட் ஜெட்ல போறவங்க முடியும், அவனுக்கு கடவுள் தெரியாது. எல்லாரும் அப்படி இல்லை, தேவனுக்கு பயந்த நீதிமான்களும் பிரைவேட் ஜெட்ல போறாங்க. அதை பத்தி நான் சொல்ல வரல. doesn't mean that all rich men are bad. No. I'm not here prejudice. But நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் விசேஷமான. அதனால இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யலன்னா இன்னைக்கு செய்வார்னு சொல்றத நம்பாத. அற்புத நாதன் என்னைக்கும் கூட இருக்கிறார். ஏன் தாமதம் வருதுன்னா, அவர் கூட இருக்கிறார். காலங்களை அறிந்தவர், நேரங்களை அறிந்தவர், காலத்தின் தேவன், சகலத்தையும் கை கூட அவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இவங்க சொல்ற நேரம் அல்ல. சில காரியங்கள் வாழ்க்கையில நடக்காத மாதிரி உனக்கு இருக்கலாம், அது ஒரு நினைப்பு. ஏன்னா நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கு லிமிட்டட் டைம். 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ அல்லது 100 வயசோ இல்ல 150 வயசோ, அந்த ஒரு காலம் தான் நீ வாழ முடியும். அதுக்கு மேல நீ வாழ முடியாது. அது நீ காலத்தை கணக்கு பண்ணுகிறாய். ஏன்னா காலத்தின் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆனா நம்முடைய ஆரம்பமும் தெரியாம முடிவும் தெரியாத நித்திய தேவன் நம்மோடு இருக்கிறார். உனக்கு எல்லாம் தெரியாம போலாம், ஆனா அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சோ இன்னைக்கு உனக்கு சத்தியம் சொல்லப்படுகிறதோ, நீ இருண்டு போன இந்த வாழ்க்கையில அவர் ஒளியேற்றி வைக்கிறார். அந்த ஒளி இன்னைக்கு உள்ளத்துல எரியுறதோ, அது அணையாத ஜோதி, நித்திய ஜோதி, பரத்தின் ஜோதி, பரலோகத்திலிருந்து வந்த ஜோதி, இருள வாழ்கிற உனக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஜோதி. ஒரு நாளும் விளக்கை அமைக்க அவர் விட மாட்டார். Not a day your light will go off or slip away. Are you with me?
அந்த ஒரு ஈஸி, அதுதான் விசுவாசம். சிம்பிளா ஆண்டவர் என்னை விடமாட்டார். சூழ்நிலைகள் கசந்து போயிருக்கலாம், பிரச்சனை வந்து கொண்டு, நான் சொன்னேன் இன்னைக்கு பிரச்சனை வேணாம்னு சொன்ன செத்து போ, செத்து போனவெல்லாம் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நல்ல ஃப்ரெண்டு, அவர் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். முந்தா நாள் தான் நினைக்கிறேன் இல்லையா, அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். இனிமே அவருக்கு பிரச்சனை இல்லை. மனைவி பத்தி நினைக்க வேண்டாம், மனைவி சாப்பிட்டாலாம் நினைக்க வேண்டாம், பிள்ளைங்க என்ன ஆச்சு நினைக்க வேண்டாம். அவர் நித்திய தேவனோட சந்தோஷமா இருக்கார். அவருக்கு இனிமே குடும்பத்தை பத்தி நினைப்பு இல்லை. இட்ஸ் ஓவர். சோ இன்னைக்கு மரணம் வருவதா அன்னைக்கு பிரச்சனை முடிச்சு நமக்கு. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் வெகுமதி வைத்திருக்கிறார். Now what am I trying to say? புரிந்து கொள், என்று தேவன் உனக்கு ஒளியிலே நடத்தினாரோ நீ வெளிச்சமா இருக்க. வெளிச்சம் இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் நீ டவுட் பண்ணாத, நீ வெளிச்சத்துல நடந்து கொண்டு இருக்கிற. சரியா? அடுத்ததை மட்டும் பேசுறது இயேசு கிறிஸ்து ஜீவ அப்போன்னு சொல்லு. அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவ அப்போனா, நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அவருடைய எல்லா பசியும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கிற திறன் உள்ளவர்களாக இருக்கிறது. We are talking about you. We are not talking about anything. நம்ம பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த 5-6 வாரமா. அப்ப நீங்க உலகத்துக்கு ஒளியா இருப்பதனாலே, நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த கல்யாணத்துக்கு போனாலும், எந்த விருந்துக்கு போனாலும், அந்த இடத்துல நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் பிரகாசித்துக் கொண்டு போகிறீர்கள். ஆனாதான் ரொம்ப பேருக்கு உங்களை பிடிக்காது. ஏன் ரொம்ப பேருக்கு சொந்தக்காரங்க பிடிக்காது? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இல்லை. டோன்ட் கெட் இட் ராங். நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாங்க வந்து கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம். அது நீங்க ஆயிட்டீங்க, நான் கிறிஸ்தவன் இல்லை, அதனால எனக்கு எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் a Christian. I am the light of the world. Oh, very simple yet very deep. நான் கிறிஸ்தவன் இல்லை. அங்க போயிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இருண்டு போன இடத்துல வெளிச்சம் வரும். நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல புடிச்சிருக்கிற சாபம் நீங்கும். நான் எந்த வீட்டுல காலை வைக்கிறேனோ அந்த வீட்டுல என்ன போவோம், எல்லா சாபமும் போயிடும். அப்ப உங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்தா சாபம் போவாது. விசுவாசி வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போது அங்க சாபம் ஒண்ணு போகாது. ஏற்கனவே சுத்தமான வீடு தான். நான் சொல்லுகிறது தேவன் அறியாத அந்த வீடு. அப்ப இருண்ட ஒரு வீட்டுக்கு நான் போறேன், அங்க போனேன்னா என்ன வரும்? வெளிச்சம் வரும். பிகாஸ் ஐ அம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். இயேசு சொல்லி இருக்கிறார், நீ உலகத்துக்கு சதவாதி, நீ உலகத்துக்கு. அதை நம்புங்க. பாரு அவர்கிட்ட போய், ஆண்டவரே உன் பாதங்களை நான் கண்ணீர் புது பாட்டெல்லாம் எழுதுறாங்க. ஆண்டவரே நான் கண்ணீரோடு நீ ஒண்ணு கண்ணீர், உன் கண்ணில் வர கண்ணீர் ஒரு ஆத்மாவுக்காக தான் இருக்கு. எதுக்கு கண்ணீர் வரல? பிரச்சனைனால கண்ணீர் வரல. இப்படி சொல்லிட்டான், வரவே கூடாது. இப்படி பண்ணிட்டாங்க, வரவே கூடாது. ஏன்னு கேட்டா உன் கண்களில் இருக்கிற எல்லா கண்ணீரும் பரிசுத்தமான கண்ணீர். அன்னைக்கு நீ சோகத்தினாலும் கஷ்டத்தினாலும் கண்ணீர் சிந்தன, வேதனாலும் சாபத்தினாலும் கண்ணீர் சிந்தன. ஆனா இன்னைக்கு உன் கண்கள்ல வர கண்ணீரோ பரிசுத்தமான கண்ணீர். அது தேவனுடைய மகிமைக்குத்தான் இருக்கணும் ஒழிய எல்லா கஷ்டங்களும் எல்லா காரியங்களும் அவர் மேற்கொண்டதுனாலே நீ எல்லாத்தையும் மேற்கொண்டுட்ட. நான் நீங்க சொன்ன என்ன சொன்னேன், இதுவும் கடந்து போகும் என்ற கதை சொல்லாதீங்க. எவன் பேசினாலும் அதை எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு வச்சுக்கிறது மோட்டிவேஷனல். இதுவும் என்னை கடந்து போகும். என்ன கடந்து? செங்கடல் கடந்து போல. அவர்கள் செங்கடலை கடந்து போனார்கள். பைபிள் போய் படிங்க. செங்கடல் என்னை கடந்து போகும், யோர்தான் அது என்னை கடந்து ஒண்ணு கடந்து போகாது, அங்கதான் நிக்குது.
அவர் தொடர்ந்து உன்னை கடந்து போக செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உன் வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகாது, நீ கடந்து மேற்கொண்டு மண்ணுக்கு போக. அப்ப எந்த வீட்டுக்கு எந்த பங்கனுக்கு போனாலும் உன்னை ஒரு ஜபத்தோட போ. ஆண்டவரே, நான் ஒளியா இருக்கிறேன், என் சொந்த பந்தங்கள் மத்தியிலே போகிறேன், அங்க ஒளி வர வேண்டும். யாராவது ஒரு வாழ்க்கையில நான் ஒளி ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும், அவரோட அகல் விளக்கை நான் ஏற்றி வைக்க வேண்டும். நீ கேட்டுக்கு வருகிறோம். இருக்கீங்களா இல்லையா? மாறியா தான் பாக்குறீங்க. Praise the Lord. Now very simple. Again and again let me tell you this. Family Healing Center தேவன் ஒரு பெரிய அசைவுக்கு நம்மளை கொண்டு வருகிறார். இந்த உலக டிக்டாக்ல வர அசைவுங்க, எழுப்புதல் எழுப்புதல், செத்து போனதெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் ஜபம், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னா அர்த்தம் தெரியாம எழுப்பிட்டு இருக்காங்க. ஆண்டவர் மரித்தோர் உயிரோடு எழுப்பினார். செத்து போனதான் எழுப்பணும். நம்ம இனிமே எழுப்புக்குள் வரணும், ஒரு அசைவுக்குள் வரணும். தேவன் ஒரு புதிய அசைவு. என்ன அசைவுனா பெரிய அறுவடையை கொடுக்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம கம்யூனியன் சர்வீஸ் நிறைஞ்சிருக்கிறது போல மட்டுமல்ல, வெளியில ஆளு நிக்கணும், அங்க போய் நிக்கணும், பஸ் வந்து நிக்கணும், பெரிய ஒரு எழுப்புதல் அறுவடை வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மக்கள் அங்க நிக்கணும், பஸ் போட்டுட்டு வந்து நிக்கணும். பிகாஸ் பெரிய அறுவடை தேவன் கொடுக்கிற காலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா இல்லையா? அப்ப முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, again and again, நீ எங்க போனாலும் நீ வெளிச்சமா இருக்கிற. அப்படின்னா யாரை நீ சந்திச்சாலும் அவங்க இருள் இருந்தா அவங்க விடுவிக்கின்ற பலன் உன்னிடத்தில் உண்டு. கஷ்டப்படுகிறவர்கள், நொந்து போனவர்கள், வேதனை அடையவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்க என்ற வல்லமை உன்னிடத்தில் உண்டு. நீ சாதாரண எப்ப பாரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீ இன்னும் ரசிக்கப்படல. பிரச்சனை உனக்கு பெருசா தெரிஞ்சுன்னா நீ இன்னும் ரசிக்கப்படல. ரசிக்கப்பட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனிமே பிரச்சனை இல்லை. பிரச்சனைக்குத்தான் நீ பிரச்சனை. பக்கத்துல சொல்லுங்க, யாரா பார்த்து, பிரச்சனைக்கு தான் நீ பிரச்சனை, இருளுக்கு நீ ஒளி, பிரச்சனைக்கு நீ பிரச்சனை. என்ன பிரச்சனைனா நீங்களே பிரச்சனை. அதனால இப்பெல்லாம் எனக்கு எந்த கோலம் வருது அப்பா, இந்த பிரச்சனையா இருக்குன்னு. பிரச்சனைக்கெல்லாம் ரெண்டு பிரச்சனையா வச்சிருக்கேன். நம்ம சபையிலே பல பிரச்சனை. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க பிரச்சனை ஆயிடுவாங்க. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு நல்ல செய்தியா தான் ஒரு அப்பா, நாங்க வேலை கிடைச்சிச்சு, நாங்க சம்பாதிக்கிறோம், நான் ஆத்மா கொண்டுட்டு வந்தோம், நாங்க உங்களை சந்திச்சோம், இந்த அற்புதம் நினைச்சுன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். அதுக்கு மேல மத்த எது சொன்னாலும் நீங்க எனக்கு பிரச்சனை தான். சரி, நம்ம இவ்வளவு காலமா இந்த சபையில இருக்கிறோம், வளர்ந்து இருக்கிறோம், நம்ம எங்கேயுமே நின்றுல தெரியுங்களா? பல விதத்துல நீங்கெல்லாம் கடந்து வரும் பொழுது இதுவரைக்கும் நீங்க எல்லாத்தையும் கடந்து மேற்கொண்டு எத்தனை வருஷம் நிக்கிறீங்க. என்னைக்குமே ஜெயமாயி ஐயோ என்னால முடியாம போச்சுன்னு அப்படியே நீங்க போல. எவ்வளவு காரியத்தை மேற்கொண்டு நீங்க முன்னேறி போயிட்டு தான் இருக்கீங்க. இருக்கீங்களா இல்லையா? சோ என்னைக்குமே நீங்க ஒரு மூலையில போய் நின்று முடிச்சு போச்சு, இதோட பினிஷ், நீங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு பல வாட்டி சொல்லியிருக்கேன் பல பேருக்கு, டோன்ட் வரி, எந்த முடிவும் இன்னும் முடிவில்லை. கர்த்தர் எதை வைத்திருக்கிறாரோ அதை செய்வார். கொஞ்சம் பொறுத்து, ஏதோ உன்னை சரிப்படுத்துறார் அவருதே, உன்னை சரிப்படுத்துறார் அவருதே. ஏன்னா அந்த 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 மெச்சூரிட்டி உங்களுக்கு நீங்க வரணும், அந்த வளர்ச்சி உங்களுக்கு வரணும். அது வராத வரைக்கும் அது அங்கதான் நிற்கும். அந்த பிரச்சனைன்றது வந்து வச்சு பிரச்சனையே இல்லை. பிசாசுக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. நீங்க பிசாச வந்து மாமா மச்சானெல்லாம் கூப்பிடாது. அவன் எனக்கு சொந்தமே இல்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாராவது பிசாசை பத்தி பேசணும். ஏன்னா அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதவன். யாராவது டிக்டாக்ல வந்து பிரதர் பிசாசோடவன் அப்படின்னு சொன்னா அதுதான் பிசாசு. இந்த டிக்டாக்ல ஒண்ணு பேசுவாங்க, பலதும் பேசு, பிசாசு வெளியில போகாத. அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு டாய்லெட் இருக்காது, நாங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் போகணும் டாய்லெட்டுக்கு. பயம், அதனாலே அடக்கி வச்சுக்குவோம் காலையில வரைக்கும். ஏன்னா அப்படி போன டாய்லெட் போனோம், இருட்டு பூச்சி அப்படி குச்சுவோம்.
பச்சை காட்டு விடுக்கலாம் 5-6 வயசுலாம் போவேன். காட்டு பண்ணி எல்லாமே பார்ப்போம். ஒரு பயம் இருக்காது. அது என்ன பார்த்து அலறி ஓடும். பிசாசு பத்தின அவன் என்னை கண்டாவே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் வெளிச்சம், அவன் இருள். என்ன இதுதான் இப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க ரசிக்கப்பட்ட காலத்துல. அவன் இருள், நான் வெளிச்சம். அப்ப நான் வெளிச்சம் நடந்து போனா இருளுக்கு என்ன போனோம்? அது அங்க இருக்க முடியாது. அதே போல நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும், சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் நீங்க வெளிச்சம், உங்களை பிடிக்காது. ஓ எங்க அம்மா அப்படி சொல்லிட்டா, என் மாமி அப்படி சொல்லி, அவளுக்கு உன்னை பிடிக்காது. அவளுக்கு நீ மூதேவி. என்னவே அவ பாருக்கு நீ மூதேவி. அது என்ன தேவியோ அவ எவ்வளவு எனக்கு தெரியாது. அவதான் மூதேவி நாதேவியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் அவளை பிடிக்காது. உன்னை கண்டா ஏசிக்கிட்டே இருப்பான். அது வருது பாரு, மூஞ்சி வருது பாரு, எல்லாத்தையும் மதம் மாத்திர வருது பாரு, ஒரு பேய் மாதிரி வருது பாரு, சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அவ சொல்லாட்டினா அது என்னமா செத்து போயிருப்பாங்க. அவ சொல்லணும். அப்பதான் மாமியா. ரசிக்கப்பட்ட மாமியாவே சொல்லும் போது ரசிக்கப்படாத மாமியா இருக்கீங்களா இல்லையா? ஏன் ரொம்ப குவாய்ட் ஆயிட்டீங்க? இப்ப வர ரொம்ப குவாய்டா வரீங்க. பரவாயில்ல, போயிட்டு வந்துடுறீங்களோ? அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அப்ப இருள் என்ன செய்யாது? இருள் என்ன செய்யும்? உங்களை கண்டு விலகி போகும். வெளிச்சம் வரும்போது என்ன செய்யும்? இருள் என்ன செய்யும்? இப்ப நான் ஆஃப் பண்ணனா எல்லாம் கருப்பா இருக்கும். ஏற்கனவே நம்ம கருப்பு தான். ஆனா நம்ம என்ன ஆயிடுவோம்? இதெல்லாம் ஆஃப் பண்ணா நம்ம எங்க இருக்கணும்னு தெரியாது. ஆனா போட்டோன்னே எல்லா முகமும் தெரியுது. வடிவான முகம் தெரியுது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன்னா நம்ம ஒளி. சோ அதனால ஒளியா இருக்கிற நீங்க எங்க போனாலும் வெளிச்சத்தை கொண்டுட்டு வரணும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ டோன்ட் கோ இன் காம்ப்ரமைஸ். போய் இல்ல அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, ஏதாவது நினைச்சுப்பாங்க, நான் எல்லாத்துலயும் பங்கெடுக்கணும், நான் எல்லாத்துலயும் தலையை விடணும். அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. என்னைக்கு நீ வெளிச்சத்துக்கு வந்தாயோ, என்று நீ வெளிச்சமா இருக்கிறாயோ, நீ போற இடமெல்லாம் இருள் உன்னை பிடிக்காம தான் இருக்கும். இருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க போற இடம் எப்படி இருக்கணும்? அப்ப நீ ஒரு வீட்டுக்கு போறியா, போகும்போதே நினைக்கணும், ஆண்டவரே நான் இந்த வீட்டுக்கு போறேன், என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், என் மாமியா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க இன்னும் ரசிக்கப்படல, நான் போகும்போதெல்லாம் நான் வெளிச்சமாய் போகிறேன். ஒரு நாளைக்கு அவங்க அந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்கள்ட்ட இருக்கிற இருள் நீங்க வேண்டும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஏன்னா நீ அங்க போகும்பொழுது என்ன ஆயிடும்? அந்த இருள் உன்னை கண்டு எதிர்த்து தான் வரும். யாருக்குமே நம்மளை பிடிக்காது. என்னை கண்டா யாருக்குமே பிடிக்காது. அதனால நான் கெட்டவன் இல்லை. Because I want to walk right. When I want to walk right, so unrighteousness will have problem with me. அநீதி என்னை கண்டு பயப்படத்தான் செய்யும். சோ அப்ப நீதியாய் வாழுகிற நீங்க, கடவுள் குத்தமா வாழுகிற நீங்க, வெளிச்சமா இருக்கிற நீங்க, அங்க போகும்பொழுது அது உன்னை இரிட்டேட் பண்ணும். உன் வேலை இடத்துல மக்கள் பிரச்சனை கொடுப்பாங்க, உன் மேனேஜர் பிரச்சனை கொடுப்பான், உன் பாஸ் பிரச்சனை கொடுப்பான், உன் வாழ போற இடத்துல பிரச்சனை உண்டாகும். ஏன்னு கேட்டா நீ ஒளி. நீயும் இருண்டது மாதிரி போனீங்கன்னா உனக்கு விடுதலை கிடைக்காது. ஏன்னா நீ ஒளி. நீ போற இடம்லாம் விடுதலை உண்டாகணும். நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறியா அங்கெல்லாம் விடுதலை உண்டாகணும். மறுபடியும் சொல்ற, நீ யார் வீட்டுக்கெல்லாம் போறியா அங்க விடுதலை உண்டாகணும். அது நடந்துதான் ஆகணும். இன்னைக்கு உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னும் 10 வருஷம் போட்டோம், இன்னும் 15 வருஷம் போட்டோம், காலம் இருக்குது. ஒரு நாளைக்கு உன்னை நம்பிதான் வருவான். நீங்க எத்தனை குடும்பம், எத்தனை பேர் நம்ம ஃபேமிலியில ரசிக்கப்பட்டிருக்காங்க? 10 வருஷத்துக்கு பிறகு, 20 வருஷத்துக்கு பிறகு, சிலது போறது மணியா ரசிக்கப்படுது. காரணம் என்ன? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாய் முன் வெளிச்சம் வெளிப்படும். அதனால don't compromise. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சம். அப்புறம் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க ஜீவ அப்பமா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கேட்க, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல மக்கள் டிக்டாக் போக வேண்டியதில்லை. நீங்களே டிக்டாக். ஏன்னா யாருக்கிட்டையாவது நீங்க ஒரு போன்ல பேசும்போது
எத்தனை பேர் கண்ணீர் செலுத்துறாங்க சிஸ்டர், ஒரு ஆறுதலான வார்த்தை நீங்க சொன்னீங்க, கடவுள் பார்த்து கொள்வார்னு சொன்னீங்க, ஜெபம் பண்றேன்னு சொன்னீங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, எனக்கு ஆறுதலா இருக்குதுன்னு சொல்லி நீ ஜீவ அப்பமாய் மாறுகிற. ஜீவ அப்பனா மாமா கடையில உட்காந்து 24 hours மீன் கோழி சாப்பிட ஜீவ அப்பத்தை சொல்ற, பரோட்டா ரொட்டியை சொல்ற. People will eat from my life. என் வாழ்க்கையை அவர்கள் உண்பார்கள், என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வார்கள், நான் என் வாழ்க்கையை பகிர்ந்து கொடுக்கின்றேன். நீ அந்த மாதிரி யோசித்து பாரு. ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சோட I am a blessing to somebody. God bless me, God bless me. Not God needing to bless you because it's already there. You are a blessing. ஒவ்வொரு நாளும் யாருக்காவது நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்னால ஒரு குடி கெட்டு போச்சுன்ற சரித்திரம் இல்லை. சில குடி அதே குடிச்சு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்ட நம்ம கிட்ட வந்து சொல்றோம், நாம் குடியை கெடுக்கிறவர்கள் இல்லை, நாம் வெளிச்சமானவர்கள். Understand this. When you and I begin to understand this, நீங்களும் நான் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எழுப்பி செயல்படும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு வரும். இங்க யாருமே ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை, புதுசான ஆசீர்வாதம் வர வேண்டியது இல்லை. You just have to discover what God has for you. கடவுள் உனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் நாளுக்கு நாள் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இப்பெல்லாம் எதை கண்டு நான் வருந்துவது இல்லை, எதை கண்டும் நான் யோசிக்கிறது இல்லை, எதையும் போட்டு அலட்டிக்கிறது இல்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ பயம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் வெளிச்சத்துல இருக்கிறேன், இருளை கண்டு எனக்கு பயம் இல்லை. யாரை கண்டு பயம் இல்லை. தமிழ்ல சொல்லுவாங்க, மடியில கணம் இருந்தாதான் வழியில. உங்களுக்கு மெமரி தெரியுதோ இல்லையோ, இதெல்லாம் கண்டிப்பா தெரியும். நேற்று ஒருத்தவங்க ஜோக் சொன்னாங்க, நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம். திடீர்னு பாஸ்டரும் பேசியிருந்தாங்க எங்க கூட. அவங்க சொன்னாங்க, தண்ணி அடிச்சு தண்ணி விலகாதுனாங்க. என்ன பழமொழி தெரிஞ்சது, பல ரகத்துல பாரு. என்னவா? தண்ணி அடிச்சு தண்ணி விலகாதா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். என்ன தண்ணி அடிச்சு எது விலகுது? நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பழமொழி. அவங்க தண்ணி அடிச்சு தண்ணி விலகாதா? நான் கொஞ்ச நேரத்துல மறந்து போய் இது என்ன தண்ணி அடிச்சு, எந்த தண்ணி? அதனால understand that you are not ordinary, you are very very special. அதனால don't brood over matters again and again and again, brooding over the same thing. அதே போட்டு குழப்பாதீங்க. பைத்தியக்காரன் தான் குழப்புவான். நீங்கள் தெளிந்தவர்கள், தெளிந்த நீரோடை போன்றவர்கள், தெளிந்த செஞ்சோட இருங்க. இது ஏன் இப்படி நடக்குது கேட்காது, அது பாட்டுக்கு நடக்கும். இது ஏன் ஆட்சின்னு சொல்லி கேட்காது, அது ஆட்சி தான். ஆயிட்டு தான் இருக்கும், நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம போயிட்டு தானே இருக்கிறோம், கடந்து போயிட்டு தானே இருக்கிறோம், எடுத்து போயிட்டு தானே இருக்கிறோம், செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். சில உப்புறோம், சில இறைக்கிறோம், ஆனா அது நடந்துகிட்டு தானே இருக்கும். நான் ஏன் தடிச்சுட்டேன் கேட்காத. தடிச்சுட்டா சோத்த போற, 4 கிலோமீட்டர் ஓடு, இறங்கிடுல. நான் ஏரோபிக் கிளாஸ் கூடமா நடத்தணும். இருக்கீங்களா இல்லையா தெரியலப்போ. நான் 4 kg போட்டேன், சந்தோஷமா இருக்கு, அதனால போடுறேன். எப்படி இறக்குறதுன்னு தெரியல. 1 மணி நேரம் நல்லா நட. இது மூலியமா சொல்லி கொடுக்கணும். வாங்க, உங்களுக்கு எல்லா இந்த என்னது பாடி சிஸ்டம் நேற்று கேட்டாங்க, எப்படி இவ்வளவு இழைச்சிட்டீங்கன்னு. கவலை. Everything you can change. You know you can change. Tell somebody I can change. நான் மாற முடியும். எதையுமே மாத்துக்கிற வல்லமை எனக்கு உண்டு. வாங்கோடி உண்டு, முயல் உண்டு. அதனால நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, because I already learned to be like that. I'm a blessing. நான் எங்க போனாலும் ஆசீர்வாதம் தான்.
நான் எங்க போனாலும் இருள்ல இருந்து வெளிச்சம் தான், மக்கள் வெளிச்சத்தை அடைவார்கள். சரிங்களா? சரி, நம்ம ஒரு பாயிண்ட் வரேன், அதுதான் வேற ஒண்ணு இல்லை. அப்ப நம்ம சமரிட்ட ஸ்திரியை கொடுத்து பார்த்தா அவ எப்படி தேவன் செய்ததை போய் சொன்னான். வாய் என்னது? தேவன் எனக்கு செய்ததை போய் சொன்னான். வந்து பாருங்க என் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்படிதானே? அப்படிதானே? இப்ப நீங்க எத்தனை பேருக்கு நீங்க பிரேயர் அனுப்பும் போது, என் மெசேஜ் அனுப்பும் போது அவங்க பதில், ஐயோ அந்த ஐயா என் உள்ளத்துல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டாரு, என் மனசு இருக்கிறது அப்படியே சொல்லிட்டாரு. அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நீங்க அனுப்புங்களா, நான் அவர் மனசுல இருக்க அப்படியே சொல்லிட்டாரு, ரொம்ப நன்றி சொல்லுங்க, நான் வரமா, ஒரு நாளைக்கு வரமா, கண்டிப்பா வருவோமான்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க உனக்கு. ஏன் தெரியுமா? நீ அனுப்புனது அவங்களுக்கு உணவா இருந்தது. அவங்க உள்ளத்துல இருக்கிறத கர்த்தர் அறிந்து பேசினாரு, விடுதலை விட்டாரு. So now you become a blessing. பெரிய நம்மளாம் பெரிய தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், பெரிய போய் பேய் ஓட்ட வேண்டாம், அற்புத அடையாளம் ஒண்ணு வேணாம். நீ ஒரு வீட்டுக்கு போனாவே இருண்ட வீட்டுல வெளிச்சம் வரும். தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னு கேட்டா விளக்கேத்த மருமக வேணும். ஏன் ஆம்பளை எத்தனை எரியாதோ தெரியல. விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணுமா? இப்ப எவ விளக்கேற்றுறா? இருக்கிற விளக்கா அமைச்சுட்டான் போற. அந்த காலத்துல விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணுமா? என்ன வேணும் பாருங்க. இதெல்லாம் நீங்க இன்னைக்காவது விளக்கேற்றி இருக்கீங்களா? அந்த காலத்துல நாங்க விளக்கு ஏற்றுவோம். ராத்திரி ஆயிடுச்சுன்னா மண்ணெண்ணெய் விளக்கு, இந்த கேஸ் லைட்டு அதெல்லாம் ஏற்றுவோம். ஏன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா பொழுது சாய்ஞ்சிடுச்சுடா, விளக்கு வைடா, விளக்கு ஏத்துடா, விளக்க போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா we have to bring light. Darkness is already there. But understand, எப்பெல்லாம் இருள் உன்னை சூழுகிறது என்று நினைக்கின்றாயோ அந்த இருளை போக்குகின்ற வெளிச்சம் எல்லாரோட வாழ்க்கையில, உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர நீ. ஆனாதான் சமரியத்தை எழுதி சொன்னா, என் உள்ளத்துல உள்ளதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு, வாங்க வாங்க வாங்க. அவ்வளவுதான். நீ என்ன கடந்து போகிறீங்களா கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், அவங்க இருள் நீங்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேசிட்டு நான் முடிக்க போறேன். என்னோட சேர்ந்து எபிசியர் 6ஆம் அதிகாரம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களையும். அங்க பாருங்க, அந்த பாத ரட்சையே ஒரு ஆயுதமா. என்ன ஆயுதம்? மக்களுடைய குழப்பத்தை தீர்க்க, மக்களுடைய இருளை தீர்க்க, மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க நீங்க ஒரு சமாதானமான பாதரட்சையம். You become a gospel of peace, like a sandal of peace. நீங்க போற இடமெல்லாம் சமாதானம் வரும்னு வசனம் சொல்லிருக்கு. அப்ப நீங்க போற இடமெல்லாம் இருள் நீங்கும். இல்ல நான் சிம்பிள், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் போய் என்ன நடக்கும்? நீ போய் ஒண்ணு நடக்காது, ஒன்னால நடக்கும். பக்கத்துல சொல்லுங்க, உங்களால நடக்கும். சபை வளர்றது ஜேன் சுப்பியானால இல்ல, நம்ம எல்லாருனாலையும். ஏன்னா நான் மட்டும் ஒலி இல்லை, நம்ம எல்லாருமே ஒலி. ஒரு பந்தம் வச்சா கொஞ்சோண்டு எரியும். நம்ம அவ்வளவு பேர் இந்த சபையில ஒரு பந்தமா மாறணும்னா ஒரு தேசாஜாயாவுக்கே வெளிச்சம். இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? பதில் தேடி அலையாதீங்க. என்னைக்குமே பதில் கிடைக்காது வாழ்க்கையில. எக்ஸ்கியூஸ் மீ, பதில் தேடி அலையாதீங்க. ஐயோ எனக்கு இந்த பதில் கிடைக்கணும், எனக்கு இந்த பதில் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க தான் பதில். ஏன்னா அநேக பேர்களுக்கு நீங்க தான் பதில். You are the answer for many people. You are the light for many people. And you are the peace for many people. ஆனாதான் பவுல் சொல்கிறார், இந்த சமாதானம் என்ற பாதரட்சை. எத்தனை பேர் செருப்பு போட்டுருக்கீங்க? எல்லாம் பாருங்க, உங்க செருப்பை பாருங்க. கிழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சில வாழ்க்கை கிழிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் சில பேரோட வாழ்க்கை. நீ எப்படிதான் கிழிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் பரலோகம் ஒன்றை பார்த்து வேற மாதிரி தான் பார்க்கும். இல்ல கிழிஞ்சதை போட்டுட்டு போறோம், இட்ஸ் ஓகே. Don't let the world look upon what you are wearing.
கிழிஞ்சு போன ஷர்ட்டா இருக்கலாம், கிழிஞ்சு போன பிளவுஸா கூட இருக்கலாம், கிழிஞ்சு போன சப்பாத்தா கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ உலகத்துக்கு ஒளி. அது எப்படிங்க? பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், எல்லாம் கிழிஞ்சது போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஏழை ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்குது. அதுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தா அவன் ஒளியா தான் இருக்கிறான். இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? See how beautiful is that? Now I've learned this. இப்போது ஆண்டவர் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டேன். I know who I am. நான் யார்? நான் வெளிச்சம். நான் யார்? அநேக குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவேன். நான் யார்? நான் போற இடமெல்லாம் மக்கள் விடுதலை ஆவார்கள். நான் யார்? எந்த வீட்டுல கால் வைக்கிறேன் அந்த வீட்டுல இருட்டு நீங்கும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான நான் யாருக்கு ஐயா பயப்படணும்? கேஸ் லைட்டுக்கு எண்ணெயை ஊத்தி ஸ்பிரிட்ட ஊத்தி மென்டால மாத்தி புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு அடிக்கிற பொக்குன்னு எரிய மாட்டேன்றீங்களா? அப்படியே பிடிச்சி சப்புன்னு போயிடுறீங்களா? நீங்களாம் என் மாதிரியே எரிய ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம எல்லாம் எந்த வீட்டுக்கு போறோமோ அங்க நீங்களா டியூப் லைட்டோ கேஸ் லைட்டோ இல்ல, நீங்களா பரலோகத்தின் லைட். எங்கெல்லாம் keep on imagining that wherever I go I bring light. எங்கெல்லாம் போறோம் வெளிச்சத்தை கொண்டுட்டு வர. நம்ம சபையில பெரிய பீச்சில பெரிய சபை, நம்ம சபை கம்யூனிட்டி சர்வீஸ்லாம் நிறைய ஆள் வடிது. அத்தனை பேரும் நீங்க 2 பேரை இருள்ல இருந்து வெளிச்சத்தை கொண்டுட்டு வருகின்ற ஆற்றல் உள்ளவர்களா இருந்தா உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறதுன்னு பண்ணுவீங்க. ஒரு 2 பேர் யாருக்காவது 2 பேருக்கு போய் அவங்க இருள போக்குங்க. நாங்க என்ன ஐயா இருள போக்குறது? நாங்க இங்க இருள போகுது. அப்ப நீ யாருன்னே உனக்கு தெரியலையா? அப்ப அடுத்த ஞானஸ்தானத்துக்கு ரெடி ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு 10 வாட்டி ஞானஸ்தானம் கொடுத்தாரும். ஏன்னா இன்னும் இருட்டுலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. உனக்கே கேஸ் லைட் போட வேண்டியதா இருக்கு. எத்தனை பேரு சொல்லும் போது அப்படியே பார்க்காதீங்க. எத்தனை பேர் உண்மையிலே நீங்களா ஒளின்னு நம்புறீங்க? இன்ஸ்டால் பண்ணதை கை கொடுக்குறீங்க. உண்மையிலே நீங்க நம்புறீங்க. If you really believe that you are the light of the world, because God has brought light in you, things will change. Everything will change. இந்த நாட்கள்ல தேவனோட ராஜ்யத்தின் மெசேஜ் ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் பேசுறே. முதல்ல நீ நம்பு, நீ வெளிச்சமா இருக்கிறேன்னு நம்பு. அம்மா நீ வெளிச்சமா இருக்கிறேன்னு நம்பு. நீ போற இடத்துல வெளிச்சம் வரும். நீ எந்த வீட்டுல கால் வைக்கிறியோ அந்த குழப்பங்கள் நீங்கி சமாதானம். How powerful you are. இல்ல பாஸ்டர் வந்தா தான் அவங்க விடுதலை ஆகும். There is no such thing as pastor விடுதலை. பைபிள் says விசுவாசியின் கைகளிலே அற்புதங்கள் நடக்கும். அவனை யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாயோ நீ போற வீட்டுல இருள் நீங்கும். நீ எந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறாயோ அந்த வீட்டுல தரித்திரியம் போகும். அந்த தரித்திரியம் அது போயிடும், வறுமை போயிடும், பிரச்சனை போயிடும். ஏன்னா நீ பிரச்சனையா போல, நீ ஆசீர்வாதமா போ. நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது நீங்க சொல்லுங்க, நீ சப்பாத்தை கட்டி வச்சுட்டு தான் போவோம். ஆனா உங்க பாதை இருக்குது தெரியுமா? பாருங்க, எல்லாரும் உங்க காலை பாருங்களேன். செருப்பு கட்டிட்டு காலை பாருங்க. வசனம் சொல்லுகிறது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெளிச்சத்துல நடக்கிறோடைய பாதம் பர்வதங்களுக்கு மேல் அழகா இருக்கு. எத்தனை பேரு பெரிய மலைகளை அப்படியே பச்சை பச்சேன்னு பாத்துருக்கீங்க? எத்தனை பேர் கீழ் பச்சை பச்சேன்னு பாத்துருக்கீங்க? அந்த அழகான மலைகளை காட்டிலும் இயேசுவை விசுவாசிக்கிற சமாதானத்தின் பிள்ளைகள் பாதம் அவ்வளவு அழகா இருக்கும். ஏன் தெரியுமா? அது சமாதானத்தை கொண்டு போற கால்களாம். ஒரு கோபி கடையில போது நான் உட்கார்ந்து இருப்பேன். அவ சாத்திட்டான், அந்த கோபி கடை சாத்திட்டா. முந்தா நாளும் 4 நாளைக்கு முன்னே என்ன பார்த்துட்டான். அவ்வளவு புருஷனும். அதனால புருஷன் பண்ண 2 பேரும் ஒரே சத்தம், பாஸ் பாஸ். செப்டம்பர் மாசம் மறுபடியும் ஆரம்பிக்கிறான் அந்த கோபி கடை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கோபி. ஓமாமி கோபி தெரியல.
புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்து கட்டி பிடிச்சிருக்கோம். நானே பிசினஸ் பார்ட்னர் மாதிரி மிஸ்டீட் அத்தானா சார் புக்கா நீ மிஸ்டீட் அத்தானா அப்படின்னா நான் திறக்கும் போது நீ வந்துடணும். நான் திறக்கும் போது ஒப்படி நான் வந்து ரிப்பேர் வெட்டவானா இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பிகாஸ் நம்ம போறதுனால ஒரு இடத்துல ஆசீர்வாதம் வரும்னு தேவனை அறியாத மக்கள் கூட நான் நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் போற பிளேன் கூட கிராஷ் ஆகாது. அது அப்படியே குபுன்னு ஆடிட்டு அப்படியே போயிடும். ஏன்னா போறது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். மந்திரி வந்தாலும் சரி, தந்திரி வந்தாலும் சரி, ஆனா தேவனோட மனுஷனோட பிளைன்ல போகும்போது because everything has to function for the purpose of the child of God. தேவ பிள்ளை எங்க போனாலும் கரெக்டான காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் வாய்ப்பு. அப்ப நீ நினைக்காத my family don't respect me so well. இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம போற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்க போனா நல்லா வந்துருவோம். நீ போற வியாதி வீடு நல்லா ஆயிடும், சுகமாயிடும். நீ போற இருண்ட வீடு வெளிச்சம் வந்துடும். நீ போற வீடு சமாதானம் ஆயிடும். ஏன்னா நீ அவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சு கொண்டுட்டு போற. நீ புது ஹேண்ட்பேக் வாங்கலாம் நினைக்காத, புது புடவை வாங்க காசு எல்லாம் நினைச்சிடாத. ஐயோ செலவு பண்ண இது வாங்க முடியல, நகை வாங்க முடியல, நட்டு வாங்க முடியலன்னு பயப்படாத. அதுக்கு மேலாக நீ ஒளியின் பிள்ளைகள் தான் வாங்குறாங்க. வச்சிருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான் மட்டும் நினைச்சிடாத. உன் வீட்டுல 3 வேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுறியா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வியாதி இல்லாம நல்லா இருக்கிறியா? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஐயோ வலிக்குதுன்னு சொல்லும் போது தேவன் ஒரு பலத்தை கொடுக்கிறாரு பத்தியா, கிருபைய. அவரும் கூட முடியாதுன்ற நினைக்கிற இடத்துல கர்த்தர் முடிச்சு கொடுப்பார். நீ பாட்டு போயிட்டு இருக்கிற பத்தியா, அதுதான் ஆசீர்வாதம். சில பேர் உலகத்துல அந்த நம்பிக்கை இருக்காது. நீ கர்த்தர் எல்லாம் பார்த்து விடுவார், எல்லாம் சுபமா முடியும், நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போறேன், நீ போகிற பத்தியா, அது தேவ தயவு. பிரைஸ் தி லார்ட். தேவ தயவும் கூட இருக்குது. தேவனுடைய வெளிச்சம் உன்னோடு இருக்கிறது. உன் கால்கள் சமாதானத்தை சுமந்து போவது. நீ போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா நீ இருப்ப. நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதத்தை தேடுற. என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் என் உள்ளத்திலே இருக்கிறார். நான் ஆசீர்வாதமா இருந்து கொண்டிருக்கிறேன். புதுசா ஆசீர்வாதம் வேணும். யாராவது பாஸ்டர் வந்து பிரதர் கடவுள் இதை சொல்றாங்க, நிப்பாட்டு. நானும் கடவுளை நிறைய பேசிக்கிட்டாங்க. Let me settle this. ஜெபம் பண்ணாதவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். நான் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணது இல்லையா? இன்னைக்கு ஜெபம் பண்ண மறந்துட்டேன் சொல்றவங்க கை தூக்குங்க. இருக்கவே இருக்காது. காலையில் எந்திரிச்சு அப்பா பிதாவை ஸ்தோத்திரம் சொல்றவங்க தான் நம்ம எல்லாம். ஸ்தோத்திரம் சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப காலையில் எந்திரிச்சோட கடவுள்கிட்ட பேசுகிற அதிகாரம் பெற்ற நீங்களுக்கு உங்களுக்கு எவன் வந்து கர்த்தர் செய்வான்னு சொல்ல முடியும்? தூக்கத்துல எழுப்புறீங்களா கொஞ்சம்? ஒவ்வொரு நாளும் ராஜாதி ராஜாவிட்டே பேசுற ஜனங்கள் நீங்க. அதை விட்டுட்டு வந்து டோன்ட் வரி பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றதுக்கு வெக்கமான சூடு சொல்ல வேண்டாம். யாராவது என்கிட்ட பிரதர் God is talking to me, God is going to bless you. I know. Let me pray for you. God has to bless you. Family Healing Center believers are totally different because they are the life of the Lord. இனிமே கால் வச்சு இறங்கணும்னா எல்லா இருளும் போயிடும். ஹல்லேலூயா. வீட்டோட கால் வச்சோடனே இருள் போயிடும். ஹல்லேலூயா. நீ எந்த வீட்டுல கால் வைக்கிறியோ இருள் போயிடும். ஹல்லேலூயா. நீ எந்த வீட்டுக்கு போனாலும் நீ ஆசீர்வாதம் தான். நீ பெரிய பிசினஸ் மேன் BMW போய் இறங்கணும்னா அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த வீட்டுக்கு போறேன்னு தேவதூதர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீ போற இடம்லாம் தேவதூதர் வராங்க. எந்த வீட்டுக்கு போறியோ தேவதூதர் வராங்க. எந்த வீட்டுக்கு போறியோ பார்க்கணும். எதுக்கு பார்க்க அவர் வேலை நீ சரியான பார்க்கணும். நீ சமாதானத்தை சொன்னாதான் சமாதானம் வரும். நீ ஒரு வீட்டுக்கு போய் சமாதானம் உண்டாக அதையே சொன்னாரு. ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா சமாதானம் உண்டாக வேண்டும் சொல். பிரதர் உங்க வீட்டுல
சொல்லி பாருங்களேன். சும்மா வீட்டுக்கு போகும்போது போன் எடுக்கும்போது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அக்கா, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, உங்களுக்கு சமாதானம் கடவுள் கொடுப்பாரு. ஐயோ பிள்ளை, என்ன பிள்ளை எப்படி சொல்ற? சமாதானம் கடவுள் கொடுப்பாரு சொல்ற, கேட்கவே சந்தோஷமா இருக்கு பிள்ளை. ஏன்னா அந்த மாதிரி வாக்குறாங்க கேட்டதில்ல பிள்ளை. எவ்வள எட்டுத்தோன்னு அவளை போடணும்னு எடுக்காத பிள்ளை. சமாதானம் உண்டாகணும். பக்கத்துல சொல்லுங்க, சமாதானம் உண்டாகணும், சமாதானம் உண்டாகட்டும். ஏன்னா நீ தான் சமாதானம். பக்கத்துல சொல்லு, நான் தான் சமாதானம். ஏன்னா சமாதான பிரபு என் உள்ளத்துல இருக்காரு. சமாதான பிரபு இந்த உள்ளத்துல இருக்காரு. நான் எங்க போனாலும் சமாதானம். எந்த வீட்டுல இடம் விழுந்தாலும் நான் போனாலும் சமாதானம். எந்த வீட்டுல தீமை நடந்தாலும் போனாலும் சமாதானம். நான் சமாதானத்தை சுமந்து கொண்டு போகிறேன். என் பாதங்கள், என் பாதங்கள், என் பாதங்கள். சரி, காதங்கள் ஓடி சொல்ல பாதங்கள் கீழே. The moment your feet touch, peace come into the house. Wherever you go, you bring peace. Wherever you go, you bring light. அதனால உங்களை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. You are more than what the world can handle. You are more than what the world can handle. அதனால நான் சொல்றேன், போங்க, 4 வீட்டுக்கு போங்க, 4 வீட்டுல இருளை நீக்குங்க, 4 வீட்டுல சமாதானத்தை கொண்டுட்டு வாங்க. அவங்க பெரிய கார்ல போலாம், பெரிய $1 மில்லியன் வீட்டுல இருக்கலாம், அவங்க வீட்டுல சமாதானம் இருக்காது. நீங்க சமாதானம் கொண்டு போற வரைக்கும் அந்த வீட்டுல சமாதானம் இல்ல. கர்த்தர் உங்க மூலியமா தான் அந்த சமாதானத்தை கொண்டு போவார். உங்க மூலியமா தான் வெளிச்சத்தை கொண்டு போவார். உங்க மூலியமா தான் ஹீலிங்கை கொண்டு போவார். உங்க மூலியமா தான் கையில வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் போறதெல்லாம் வெளிச்சம், நான் போறதெல்லாம் சமாதானம், நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சமாதானம். அந்த ஆத்துமாக்கள் தொடப்படும், அந்த ஆத்துமாக்கள் விடுதலை ஆகும். நான் போற வீட்டுல சமாதானம் ஆண்டவரே, நான் போற வீட்டுல வெளிச்சம் ஆண்டவரே. நான் எங்க போனாலும் மக்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. என்னை அவங்க வெறுத்தாலும் சரி, என்னை விரட்டினாலும் சரி, ஆனா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை வெளிச்சமா வைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என் பாதம் படுகிற இடமெல்லாம் சமாதானம் உண்டாகும். Don't underestimate. என் பிள்ளை எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் குடும்பம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்னைக்குமே நீ நினைக்காத. You individually have power to deliver many people. This is what God is showing me. These days, the church is going to have a different shift because God is going to use you. God already using you, and He will use you mightier than ever. பெரிய வல்லமையோடு தேவன் இன்னும் அதிசயங்களை நீ போற இடமெல்லாம் செய்வார். கையில தட்டி தேவன்